இலங்கை சிறைச்சாலை வரலாற்றில் மிகவும் மோசமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களில் ஒன்றாக நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரமானது பதிவாகி இருக்கின்றது. கடந்த 2 நாட்கள் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா இந்த கலவரத்துல 27 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் 20 சிறைச்சாலையில் இருந்த கைதிகளும் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னு சொன்னா 100க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதிலையும் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் சில பேர் மிகவும் ஆபத்தான நிலையில கொழும்பு தேசிய வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வரார்கள். ஒரு சாதாரண கைதிகளுடைய சண்டை எப்படி இலங்கையின் மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை கலவரமாக மாறியது. இதை விட பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறைக்குள்ள இருந்த கைதிகளுக்கு எப்படி T56 ரக துப்பாக்கிகள் கிடைக்க பெற்றன என்ற விஷயங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போறோம். ரைட், முதல் நாள் விஷயத்திலிருந்து வந்தோம்னு சொன்னா, அதாவது இந்த சம்பவமானது ஆரம்பிச்சது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி அளவில் பார்த்தோம்னு சொன்னா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்த 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில, அதாவது ஒரு குழுவை பார்த்தோம்னு சொன்னா விசாரணை குழு, இன்னொரு குழுவை பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சு வந்த குழு. இந்த 2 குழுக்களுக்கும் இடையில தான் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சிருக்கின்றது. இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டையானது ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஒரு சண்டையாக தான் இருந்திருக்கிறது. மேலும் நேரமாக பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டையானது பெரிய ஒரு சண்டையாக மாறி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தோம்னு சொன்னா 2 பேர் அந்த சண்டையில 2 பேர் பலியாகி இருந்தார்கள். 38 பேர் காயமடைந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த சண்டையில ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சிறைச்சாலையில அமைதி நிலவினது அந்தண்டு இரவு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னு சொன்னா அடுத்த நாள் காலையில சிறைச்சாலை கைதிகளுக்காக உணவு வழங்கி கொண்டிருந்த நேரம் சிறைச்சாலை கைதிகள் அந்த சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய ஆயுதங்களை பறித்து அந்த அதிகாரிகளை தாக்கி இருக்கிறார்கள். இதிலேயும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல சிறைச்சாலை அதிகாரிகள் ஒரு குறுகிய பாதைகளுக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய கைதிகளுக்கு மத்தியில் அந்த நிறைய கைதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகளை நிறைய கைதிகள் எல்லாம் சேர்ந்து தாக்கி இருக்கிறாங்க. இதனாலதான் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் பலியாகி இருக்கிறார்கள். சரி, இந்த சிறைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இந்த கலவரம் இந்த சண்டை ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சிறைக்குள்ள நடைபெற்று வந்ததாக கூறப்படுகின்ற போதைப் பொருள் வியாபாரமே இந்த மோதலின் முக்கிய காரணமாக தற்பொழுது இனங்காணப்பட்டிருக்குது. ஒரு குரூப்பை பார்த்தோம்னு சொன்னா போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை ஆதரிக்கிற குழுவாகவும், இன்னொரு குழுவை பார்த்தோம்னு சொன்னா அதற்கு எதிரான குழுவாகவும் இருந்திருக்கின்றது. இந்த 2 குழுக்களுக்கு முறையில் பார்த்தோம்னு சொன்னா நீண்ட நாட்களாக முருகல் நிலை இருந்து வந்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அந்த முருகல் நிலையானது சண்டையாக மாறி இருக்கின்றது. இந்த குழுவுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த குழு இந்த கலவரத்தை தூண்டின அல்லது இந்த கலவரத்தை வழிநடத்தின தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அல்லது இந்த சண்டையினை தூண்டியது அல்லது இந்த சண்டையினை பின்னின்று நடத்தினது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கட்டுவல்கம சுரேஷ் என்பவரை இந்த சண்டையினை இந்த குழுக்களுக்கு தலைமை தாங்கியதாக தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. சிறைக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத பொருட்கள் பற்றிய தகவல்கள் அதிகாரிகளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல்கள் அதிகாரிகளுக்கு சென்றதுனாலே அந்த தகவல்களை வழங்கியவர்களை பழி வாங்கும் விதமாக இந்த தாக்குதலானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தோம்னு சொன்னா அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது தான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா திங்கட்கிழமை காலை உணவு வழங்கும் போது இந்த சண்டையானது மீண்டும் ஆரம்பிச்சு 27 பேர் பலியாகிற மாதிரி பெரிய ஒரு கலவரமாக முடிஞ்சிருக்கிறது. இந்த சண்டையில பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டையில ஈடுபட்ட கைதிகள் அங்க இருந்த கம்பிகள், சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஜிம்மில் இருந்த கம்பிகள், கற்கள், இரும்பு பொருட்கள் மூலம் சிறைச்சாலை அதிகாரிகளையும் மற்ற கைதிகளையும் தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது பார்த்தோம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான கைதிகள் சுற்றி வளைத்து சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கி இருப்பதாக தற்பொழுது ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலை பார்த்தோம்னு சொன்னா 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது இலங்கையினுடைய சிறைச்சாலை வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவமாக இந்த சம்பவமானது பார்க்கப்படுகின்றது. இந்த கலவரத்தின் போது பார்த்தோம்னு சொன்னா சில கைதிகள் பாதுகாப்பு அதிகாரிகளை கட்டுப்படுத்தி சிறைக்குள்ள இருந்த ஆயுத கிடங்குக்கு நுழைந்ததாக கூறப்படுகின்றது. அங்கு இருந்த T56 ரக துப்பாக்கிகள் 2 கைப்பற்றியதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த துப்பாக்கிகளை பார்த்தோம்னு சொன்னா இன்னும் மீட்கப்படவில்லை. இதுவே பாதுகாப்பு தரப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த துப்பாக்கிகள் தற்போது யாரிடம் உள்ளது என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. T56 ரக துப்பாக்கிகள் 2. ரைட், இந்த நிலைமையை கட்டுக்கடங்காம போனதுனால எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நிலைமை கட்டுக்கடங்காம போனதுனால STF
போலீசார், ராணுவம், விமானப்படை, கடற்படை எல்லா படையுமே வந்து இணைஞ்சு இந்த கலவரத்தினை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, வான்படையினர், விமானப்படையினுடைய பெல் 412 ரக ஹெலிகாப்டரும், ட்ரோன்களும் வந்து இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து உதவி செஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள என்ன நடைபெறுகிறது என்ற விஷயங்கள வந்து விமானப்படையினுடைய ட்ரோன் கேமராக்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் வந்து கண்காணிக்கப்பட்டது. இந்த சம்பவமானது ஒரு உண்மையினை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லியே சொல்லலாம். என்ன விஷயம்னு சொன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையில பார்த்தோம்னு சொன்னா 900 கைதிகளை மட்டுமே வந்து வைத்திருப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில வந்து மேக்ஸிமம் 900 கைதிகள் மட்டுமே வந்து இருக்க முடியும். ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, அங்கு 2400க்கும் மேற்பட்ட கைதிகள் வந்து இருக்கிறார்கள். இதே போல பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளினுடைய மொத்த கொள்வனவு, அதாவது அங்க வந்து மொத்தமாக எத்தனை கைதிகளை வந்து வச்சிருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 10,395 பேர் மட்டுமே வந்து இலங்கையில் இருக்கிற மொத்த சிறைச்சாலையில வந்து இருக்க முடியும். ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, 42,000க்கும் அதிகமான கைதிகள் வந்து சிறைச்சாலைகளில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அங்க இருக்க வேண்டிய கைதிகளை விட 4 மடங்கு அதிகமானோர் வந்து சிறைகளில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நெரிசலை வந்து வன்முறைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக வந்து தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. நீதி அமைச்சர் இது தொடர்பாக என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த சம்பவத்துக்கு தனது அமைச்சகம் வந்து முழு பொறுப்பினை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பதாக நீதி அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த உயிரிழப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்கும் வகையில் சிறைச்சாலை அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று சொல்லி நீதி அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக வந்து நீதி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அரசாங்கத்தை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். அதாவது சிறை நிர்வாகம் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளதாக அவர் வந்து குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து சுயாதீன நாடாளுமன்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் மேலும் கோரிக்கையினை வந்து விடுத்திருக்கிறார். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில வந்து இது தொடர்பாக என்ன கூறுகிறார்னு சொன்னா, சிறைகளில் தொடர்ந்து நடைபெறும் கலவரங்கள், தற்கொலைகள், அதிகாரிகள் மீதான தாக்குதல்கள் இவை தனிப்பட்ட சம்பவங்கள் அல்ல, மாறாக இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பில் உள்ள ஆழமான கட்டமைப்பு பிரச்சனைகளின் விளைவுகளை என்று சொல்லி அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். தற்பொழுது நீர்கொழும்பு சிறை முழுவதும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில கைதிகள் வந்து நாட்டின் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை, சிறைச்சாலை திணைக்கள விசாரணை, நீதிமன்ற விசாரணை ஆகிய மூன்றுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட இந்த மோதலானது 27 உயிர்களை வந்து காவு கொண்டு ஒரு தேசிய துயரமான சம்பவமாக மாறி இருக்கின்றது. இந்த சம்பவமானது இலங்கையின் சிறைச்சாலை பாதுகாப்பு, போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் சிறை நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து பல முக்கிய கேள்விகளை வந்து தற்பொழுது எழுப்பியிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் இலங்கை சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு அமைப்பு தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.